2, 1, go! டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் 80வது அதாவது 80th இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம ஸ்டாக் டேக்கிங் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் விருப்பு இல்லாமல் பார்க்கணும். அப்படிதான் இப்போ நான் டாக்டர் விஎஸ் சிவா ஓஎஸ் மாடல் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை பற்றி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த நாட்டினுடைய ஆண்டு வருவாய் என்ன, தனிநபர் வருமானம் என்ன அப்படின்னு பார்த்து, இந்த நாடு வளர்ந்த நாடு, மிக உயர்ந்த நாடு, இது நடுநிலையில் உள்ள நாடு, இது வளர்கின்றது வளராதது, இப்படி எல்லாம் பகுக்கிறது. ரிச் எக்கானமி அண்டு போர் எக்கானமின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிர்டால் சொல்லுவார். நீ அட்வான்ஸ்டு அப்படியெல்லாம் சொல்லாத. ஏன்னா பிச்சைக்காரர்கள் எங்கே இப்போ ஸ்டாம்ப் டியூட்டின்னு அமெரிக்காவிலேயே கொடுக்குறான், அன்எம்ப்ளாய்மெண்ட் டோலுன்னு கொடுக்குறான். இருந்தாலும் அது ரிச்சஸ்ட் நேஷன் வேர்ல்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 30-31 ட்ரில்லியன் டாலர் அவனுடைய ஆண்டு உற்பத்தி இருக்குது, அசைக்க முடியாத அளவுக்கு. அடுத்தது எது வந்துருந்ததுன்னா சைனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஜெர்மனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலெல்லாம் ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் ஒன்று தான். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, ஆஸ்திரேலியா, இதெல்லாம். சரி, நம்ம நாடு எதில் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் முதல்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுங்கிறது சீனா இருந்தது. இப்போ அது என்ன ஆயிடுச்சு, 141 கோடியில் கொண்டு வந்தது. 1.4 பில்லியனில் வந்துடுச்சு. ஒரு பில்லியங்கிறது 100 கோடி. அதனால 141 கோடி. நம்ம 146-47 இருக்கோம். அப்போவே நான் படிக்கும் போது அந்த 60களில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவோட மக்கள் தொகை ஒரு ஸ்ரீலங்காவுக்கு சமமாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன தருவாங்க, இன்னும் கொச்சை சொல்கிறாங்க, அந்த நினைவில் எனக்கு இருக்குது. இந்தியன் எக்கனாமிக் ப்ராப்ளம்னு படித்தோம். பிறகு நான் நடத்தும் போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்திய பொருளாதார முன்னேற்றம். உண்மைதான், டுடே இஸ் பெட்டர் தென் எஸ்டர்டே, டுமாரோ வில் பி பெட்டர் தென் டுடே அப்படிங்கிற கருத்து தான். நம்ம திரும்பி பார்த்தோம்னா நாம் வளர்ந்துருக்குறோம். ஆனால் என்னென்ன போதிய அளவுக்கு வளரவில்லை. அதுமில்ல வளர்ச்சியில் எல்லாரும் பங்கு பெறவில்லை, எல்லாருக்கும் அந்த பலன் போகவில்லை என்ற குற்றச்சாட்டு இன்னவரில் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, மக்கள் தொகை பெருக்கிறதுங்கிறது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேல் மட்டத்தில் ரிச் பீப்புளுக்கு அவ்வளவு இல்லை, கீழ் மட்டத்தில் இருக்க லேபரஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் மார்க்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த தாமஸ் மால்தஸனுடைய கொட்டேஜ் இதெல்லாம் வர பிறகு இந்த மக்கள் தொகை அதிகமாக ஆகுது அப்படின்னு சொன்னார். ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு டபுள்டு அப்படின்னு. அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. ஏன்னா செயற்கையாவோ அல்லது இயற்கையாவோ கட்டுப்பாடு மக்கள் தொகை குறைந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் என்ன நினைக்கிறாங்கன்னா, வருகின்ற காலத்தில் மக்கள் தொகை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இமைக்ரெண்ட்ஸை தடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன வச்சிருந்தா அப்படின்னா, அமெரிக்காவில் போயிட்டு குழந்தை பிறந்ததுன்னா அது டூரிசம் பர்த்து அப்படிங்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணார் ட்ரம்ப் கூட. யாராவது இந்த டூரிஸ்ட் போகும்போது இங்கே குழந்தை உருவாகி என்னென்ன பர்த் டைமில் அங்கே போயிடுது. அப்போ அந்த பிறந்த அமெரிக்கன் சிட்டிசனாக ஆகிடுது. அப்படிங்கும்போது இது டூரிசம் பர்த்து சிட்டிசன்ஷிப்பு அப்படின்னு நையாண்டி பண்ணார். இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள எக்ஸ்பர்ட்ஸு, ஹார்வர்டு, மற்ற எம்ஐடி ப்ரோசஸ் எல்லாம், பாப்புலேஷன் க்ரோத் டிக்ளைன். அப்படி டிக்ளைன் ஆனால் இயற்கை ரிசோர்ஸஸை பயன்படுத்துறது மக்கள் வேணும். இப்போ ஏன்னு சொல்லி எவ்வளோ சாட் ஜிபிடி, மற்றபடி கிளாடு, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி எல்லாம் இருந்தாலும் கூட ஹியூமன் பிரெயின், ஹியூமன் மைண்டு கேனாட் பி ரீப்ளேஸ்டு பை ஏஐ அப்படிங்கிறான். அதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இப்போ வேலையில்லா திண்டாட்டம்லாம் அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஏஐயை தெரிஞ்சுக்கிட்டால் வேலை வாய்ப்பு அதிகம்ங்கிறாங்க. ஏன்னா டைம் டிஸ்டன்ஸு ரெடியூஸ்டு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, காசி ராமேஸ்வரம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வாய்க்கரிசி போகிறது மாதிரி எல்லாம் செய்து அனுப்புவாங்க. ஏன்னா திரும்பி வர மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை.
உலகத்தில் எந்த பகுதியிலும் போயிட்டு 2 நாள் 3 நாளில் வந்துடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுது, ஜெருசலம் போனாலும் சரி, காசி ராமேஸ்வரம் போனாலும் சரி, வடநாட்டிலேருந்து இங்கேருந்து வந்தாலும் அங்கே போனாலும் நேரம் குறைஞ்சிடுச்சு. அமெரிக்காவுக்கு 36 ஹவர்ஸில் அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஏன்னா 12,000 மைல். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனில் 6,000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்தவனா நீ வந்து திரை வசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்ல சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுவார்கள் ஜாக்சன் துறைக்கிட்ட. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா 12,000 மைல். இன்னைக்கு அமெரிக்காவில் இல்லாத குடும்பமே இந்தியாவில் இல்லைங்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்போ எப்படி என்னன்னா இந்த இதெல்லாம் வளர்ந்துருக்க இவ்வளோ வந்தாலும் நம்ம என்ன நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னா, நாளைக்கு அதாவது 2026 ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது இண்டிபெண்டன்ஸ் டே, விடுதலை பெற்ற நாளை நாம் வந்து கொண்டாடுறோம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறதுல வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நான் டாக்டர் மு வரதராசனார் எழுதின கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தம்பிக்கு தங்கைக்குன்னு எழுதினார். அதில் ஒன்று சொல்லுவார், தம்பி நீ சாப்பிடும்பொழுது வகுப்பில் உள்ள அனைவரும் சாப்பிடுகிறார்களா, உன்னை போல் வசதி பெற்றிருக்கிறார்களா, உன்னை போல் உடை உடுத்துகிறார்களா, உன்னை போல் இன்ப செலவுகள் செய்கிறார்களா என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இப்போ வளர்ந்தவங்க மற்றவங்களை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு பார்த்தா என்னன்னா, அதானி அவர்களுக்கு கிரிமினல் குற்றம் இருந்து அது வந்து நீக்கப்பட்டது அமெரிக்காவிலேன்னு வருது. அதானி யாரு? ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் மென் இன் தி வேர்ல்டு. அதானி அம்பானி, அதான் என்ன சொல்லுவாங்க, குஜராத்தி அதானி அம்பானி, உள்துறை அமைச்சர், அப்புறம் இவர் பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் இந்த 4 பேர் தான் ஆள்றாங்க இந்தியாவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா ஜனநாயகத்தில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் வர்றாங்க. 3 முறை வந்து இப்போ 4வது முறையும் வருகின்ற வாய்ப்பு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு இருக்குது. ஆனால் யார் வேணாலும் வரட்டும். நம்ம கிராமத்தை சொல்லலாம், ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்னா அப்படின்னு. எதற்காக இது சொல்லுவது அப்படின்றால், நம்ம வாழ்கிறதுக்கு யார் உறுதுணையாக இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, 3 வேளை சாப்பிட்றதுக்கு நமக்கு இருக்கா, சொந்த வீடு இருக்குதா, தொழில் இருக்கா, வருமானம் வருதா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்களே தவிர, நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், மூவா சொன்னது எப்படின்னா, எல்லா வயலுக்கும் தண்ணி போயிட்டு குட்டையில் தண்ணி இருந்தால், குளத்தில் தண்ணி இருந்தால், லேக்கில் தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 20% மேல்தட்டில் உள்ளவன் எல்லா வருமானத்தையும் பெற்றுக்கொண்டு மற்ற 80 பேரை வந்து ஹேண்ட் டு மவுத்து, அதாவது ட்ரை டு மேக் போத் எண்ட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி கைக்கும் வாய்க்கும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை இன்னமும் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. அப்போ என்ன, சீனாவில் டெஸ்டிடியூஷன் இல்லைங்கிறான். பஞ்சைகள் பராதைகள்னா கலைஞர் சொல்லலாம் கிடையாது. நாளைக்கு கொடியேற்றுறது கூட என்ன, பொலிட்டிக்கல் ரைட் வந்துச்சு, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வந்தது. அம்பேத்கர் சொல்கிறத தான் நான் சொல்லி கடைசியாக நமக்குள்ளே பரிமாற விரும்புகிறேன். என்னன்னா, 1 man 1 vote அப்படிங்கிறான், 1 vote 1 value அப்படிங்கிறான். 1 man not 1 value. ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரே மதிப்பு கிடையாது. அப்போ ஜாதி அடிப்படை மேல்தகள் அதெல்லாம் இன்னமும் இருக்குது. இன்னமும் வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து கண்டதை கலக்கிறாங்க அப்படின்னு சுடுகாட்டு சண்டை போகிறதுக்கு ஜாதி இந்துக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு எப்படி போகிறாங்க, ஆற்றுல இறங்கி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ இது சுதந்திரம் யாருக்கு வந்தது, யார் என்னன்னு அப்போ தந்தை பெரியார் சொன்னது சரியா என்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த வெள்ளையன் போயிட்டு இங்கே உள்ளவன் வந்து இங்கே வந்து ஜாதியில் சொல்ல முடியாது, எல்லா ஜாதியிலும் மேலே வந்த பிறகு கீழ் மட்டத்தில் உள்ளவருக்கு போகாமல் தடுக்கிறார்கள். அப்போ இங்கே என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் உள்ள இந்த கூட்டு கும்பலை, இந்த மாஃபியாவை தடுக்கின்ற ஒரு நிலை இன்னும் உருவாக்கப்படவில்லை. எவ்ரி இன்க்ரீஸ் இன் தி ப்ரொடக்ஷன் கோஸ் டு தி டாப் பீப்புள் ஒன்லி. இதை மாண்டேக்ஸுங்க அலுவாலியா சொன்னதை நான் சொல்லி முடிக்கிறேன்னு விரும்புகிறேன். எப்படின்னா, மாண்டேக்ஸுங்க அலுவாலியா வந்து பி நரசிம்மாவாக இருக்கட்டும், அவர் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், அப்போ வந்து வைஸ் சேர்மனாக பிளானிங் கமிஷன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து வர்ற வருமானத்தில் இந்த 20% உள்ளவங்க வந்து 80% எடுத்துடுறாங்க, மீதி உள்ள ஒரு 60% 80% மக்கள் தான் மீதி எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தப்பாக இருக்குது, இன்னமும் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா
அதிகாரத்தில் வர்றவர்கள்லாம் யாருடைய முகவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த பொருளாதாரத்தை கொள்ளையடிப்பதும் அதில் வந்து சுரண்டு போகிறோம், லஞ்ச லாவணியில் இருக்கிறோம், அவங்க தான் வர்றாங்க. அதனால தான் நேற்று ஒரு 10 பாயிண்ட் போட்டேன். மத்திய அரசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி என்ன ஆகுதுன்னா, இது மோர் யூனிட்டரி தேன் ஃபெடரல்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன? மோர் யூனிட்டரி தேன் ஃபெடரல்னா மத்திய அரசு தான் மிகவும் வலிமை வாய்ந்தது. இது கீழ்மட்டத்தில் மாநிலங்கள் அதிகாரம் இருக்க தவிர இது இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொடுத்த அதிகாரமே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது 2 பேருக்கும் உள்ளது தான். ஆனால் இதில் என்ன மத்திய அரசு கல்வியை வச்சுக்கிட்டாலும் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு மாநில அரசு சொல்கிறது கேட்கறது. அதனால தான் நீட்டு, இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற ஃபாரின் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் ஆக்குறாங்க, எலெக்ஷன் கொண்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? டெமோக்ரஸி கேள்விக்குரியாது. அதனால் நம்முடைய கடமை, நான் இந்தியன்கிற முறையில், தமிழன்கிற முறையில் நான் வந்து ப்ரௌட் ஆஃப் இந்தியா. இந்தியாவை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நம்மளை விட வசதி வாய்ப்பு இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்குது. அதனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உற்பத்தி செய்கிறது சரியாக போவதில்லை. அது மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருவாய் குறைஞ்சிட்டு. ஏன்னா லஞ்சம் அரசாங்கத்தை சேர்க்கறது அவன் இருந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அப்போ தான் நான் என்ன நினச்சேன், மத்திய அரசு வல்லமை பொருந்தியதாக இருக்குது. மைய அரசு, ஒன்றிய அரசு எது சொன்னாலும் அவங்கள்ட்ட தான் வந்து இருக்குது. அவங்க பிளானிங் கமிஷனை விட்டுட்டாங்க. நேரு இருந்த காலத்தில் இருந்தது மாதிரி திட்டமிட்ட பொருளாதாரம் இல்லை. பேருக்கு இருக்க நிதி ஆயோக்னு சொல்லிட்டு சரியான பகிர்வு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ஆசிரியர், பேராசிரியர் ஆத்திரை அவர்கள் பேசும்போது சொன்னார், இங்கே வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அது, ₹1 15 பைசா வட்டிக்கு போகுது. அப்போ எப்படி டெவலப்மெண்ட்டு? அப்போ வாங்கின கடனை ஒழுங்காக செய்யவில்லை. அதற்கு வந்து ஒரே காரணம் என்னன்னா, ரைட் மேன் இஸ் நாட் இன் த ரைட் பிளேஸ். இந்த டெமோக்ரஸியில் ஊமையன், உளர்வாயன், கோணவாயன், கொட்டா விடுறவன், பணம் உள்ளவன், ஜாதி வெறி பிடிச்சவன், எந்த இது அறிவும் இல்லாதவன்லாம் பெரும் பதவிக்கு வந்துட்டு இருந்த விளைவு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு பொருளாதாரம் தாழ்ந்துருச்சு. அப்போ 80 வருஷத்தில், இப்போ எனக்கு 80 வயது, நான் வந்து 1947 பிறந்தேன். ஒரு 10-15 நாள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடியே, விடுதலைக்கு முன்னாடியே பிறந்தேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இளமையில் பார்த்ததெல்லாம் அப்படியே இருக்குது. கீழ்மட்டத்தில் வீடு இல்லாமல் பஞ்சைகள், பராதைகள், அதாவது டெஸ்டிடியூஷன். சீனாவில் அது இல்லை என்பதை டாக்டர் சுப்பிரமணிய சாமி குழந்தை கல்லூரியில் வந்தபோது, பொருளாதார துறையில் அவருக்கு வரவேற்பு சிறப்பு சொற்களை ஆற்றும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்னன்னா, வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைனீஸ் எக்கானமி ஹேஸ் இம்ப்ரெஸ்டு யூ மிஸ்டர் சுவாமின்னு கேட்கும்போது, தெர் இஸ் நோ டெஸ்டிடியூஷன் இன் சைனா. அடுத்த வேலைக்கு என்ன, எப்படி சாப்பிட்றது, எங்கே போகிறது, எங்கே தங்குறதுங்கிற கேள்வி அந்த மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் ஓரளவு டிப்ரைவேஷன் இருக்குது. அங்கேயும் முதலாளி தத்துவ அங்காடி பொருளாதாரம் இருக்குது. இருந்தாலும் கூட நம்மை விட, இந்தியாவை விட பல மடங்கு இருக்குது. சைனாவை பிடிக்க முடியாது பொருளாதாரத்தில். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவனும் ராக்கெட் விட்டான், நம்மளும் ராக்கெட் விட்டோம், ஐடியில் எல்லாம் சொல்கிறேன். கடைசியில் நெட்டு ரிசல்ட் என்ன பார்க்க போனால், அதுதான் என்னுடைய தீசிஸில் என்னென்னா, ஓஇஎஸ் இண்டெக்ஸு. ஓஇஎஸ்னால் ஓவரால் எஃபிஷியன்ட் சொசைட்டி. ஒட்டுமொத்த சொசைட்டியில் வறுமை, வேலையின்மை, இல்லாமை, கிரிமினல், இது குழந்தை சாவுறது, இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இப்போ கேரளாவில் வந்து சிசு சாவு வந்து குறைவு, நமக்கு அதிகம். இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். கரப்ஷன் இங்கே அதிகமாக இருக்குது. அதாவது குஜராத்தை விட நம்ம பெட்டராக இருக்கோம், மகாராஷ்டிரா விட பெட்டராக இருக்கும் அப்படின்னா உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டும் யூரோப்பில் உள்ள ஒரு நேஷனுக்கு சமமானது. அதனால் 8 கோடி மக்கள்னா 8 கோடி மக்கள் இங்கெல்லாம் இல்லை. அதனால் நம்ம மற்ற உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும், இந்தியாவிட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது தமிழ்நாடு பெட்டர் தான், தி பெஸ்ட் இல்லை. ஆனால் மற்றவங்களோட இந்தியாவை வந்து சைனாவோட கம்பேர் பண்ணாமல் போதும். அக்ரிகல்ச்சர் இன்னும் இழிவான கேவலமான நிலையில் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. கடன் எல்லாம் தள்ளு அப்படின்னா, கடன் ஏன் வாங்குறான்? கடன் வாங்காமல் தடுக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் வல்லம் இல்லையா? செய்ய முடியும், செய்யல. ஏன்னா பொருளாதார கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள்லாம் இந்த நாட்டை சுரண்டுபவர்கள். அவர்கள் வந்து இந்திய பற்றெல்லாம் கிடையாது.
இங்கே கொள்ளையடிச்சுட்டு போய் ஹாங்காங்கு, பிலடெல்பியா, சுவிட்சர்லாண்டில் பேங்க்ல போடுறாங்க. அதையே இங்கே கடன் கொடுக்கறதா கொண்டு வந்து இங்கே செய்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுங்கிறது பொருளாதார அறிஞர்கள் தெரியும். பாமர மக்கள் எதுவும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடியல் வருமா என்பதை கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் தான் தெரிந்து புரிந்து பொருளாதார விடுதலைக்கு, பொருளாதார சமத்துவத்துக்கு, சமூக சமத்துவத்துக்கு, அம்பேத்கர் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் டெமோக்ரஸி இப்போ நமக்கு இருக்கிறது என்பது 80வது ஆண்டு கொண்டாடுவது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. எல்லாருக்கும் வந்து ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொன்னால் அது ஒரு புறம், எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டுக்கு வேல்யூ எல்லாம் இருக்கு. ஆனால் மனிதர்கள் வந்து சமத்துவம் இல்லை. அதனால சோசியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி எடுத்துட்டோம். அதனுடைய விளைவு தான் நாளைக்கு வந்து 80வது ஆண்டு விடுதலை கொண்டாடுறோம். எப்படியும் குறை இல்லாதது எதுவும் இல்லை. ஜான் ஸ்டூவர்ட் மில் சொல்றார், நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு, எவ்ரிதிங் இஸ் இம்பர்ஃபெக்ட், ட்ரூத் இட் செல்ஃப் இஸ் இம்பர்ஃபெக்ட். அதனால நம்ம ஒரு யூனிக் எக்கானமி, யூனிக் சொசைட்டி, யூனிக் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். எனவே இதை சரி செய்து வல்லமையான ஒரு நாடு, செழிப்பான ஒரு நாடு வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.